ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள இல்லப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவருக்கு அம்பிகா என்ற மகளும் ரவி பிரசாத் என்ற மகனும் உள்ளனர். மகள் அம்பிகாவுக்கு படியூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரோடு திருமணம் நடந்துள்ளது. ராஜ்குமார் படியூரில் ஹாலோ பிளாக் கம்பெனி ஒன்றை நடத்தி வந்துள்ளார். ராஜ்குமாருக்கும் அவரது மாமனாரான பழனிசாமிக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் பழனிசாமிக்கும் மருமகன் ராஜ்குமாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு வருட காலமாக இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளது. தற்காப்பிற்காக உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கி ஒன்றை ராஜ்குமார் வைத்திருந்துள்ளார். தேர்தல் நேரங்களில் துப்பாக்கியை ஒப்படைத்த ராஜ்குமார் கடந்த ஜூலை மாதம் திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாமனாரின் மீது உள்ள ஆத்திரத்தில் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பழனிசாமியின் கிராமத்திற்கு சென்றுள்ளார். அப்போது வயல்வெளியில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த பழனிசாமியின் எதிரே சென்று ராஜ்குமார் 5 முறை பழனிசாமியை சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் ராஜ்குமார் அங்கிருந்து தனது வீட்டிற்கு சென்று மாமனாரை கொன்றுவிட்டதாக மனைவியிடம் கூறி மீதமுள்ள ஒரு தோட்டாவை வைத்து ராஜ்குமார் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். உடனே ராஜ்குமாரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசார் துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காங்கேயம் பகுதியில் இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததே இல்லை எனவும் இதுதான் முதல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.